85.15%. தமிழ்நாடு தேர்தலில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஓட்டர் டர்ன் அவுட் நடந்திருக்கு. இப்போ எல்லாரும் ஒரே கேள்விதான் கேட்குறாங்க, யார் ஜெயிப்பா? ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்த நம்பர்ஸ் வேற, பூத்துக்குள்ள நடந்த ரியாலிட்டி வேற. நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே எக்ஸிட் போல வச்சு கதையை ஓட்டிட்டு இருக்கும்போது அடியில் ஒரு சைலண்ட் ஷிஃப்டே நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு குரூப் சர்வே காலுக்கு ஃபோன் பண்ண ஆன்சர் பண்ணாது, டிவி டிபேட்லாம் திரும்பி கூட பார்க்காது. ஆனா அன்னைக்கு ஏப்ரல் 23 சைலண்டா வந்து ஓட்டு போட்டு போயிடுச்சு. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், this silent wave is going to rewrite the rules of Tamil Nadu politics. இந்த 85% நம்பருக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு புரிஞ்சா மட்டும்தான் மே 4 வரப்போற எலெக்ஷனோட ரிசல்ட் உங்களுக்கு புரியும். இன் ஷார்ட் சொல்லணும்னா இந்த மொத்த எலெக்ஷனோட ரகசியமே தெளிவா புரியும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பல பேர் சொல்றாங்க இந்த 85% வரலாற்றிலே முதல் முறையாக இவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் எஸ்ஐஆர் இம்பாக்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனால வாக்காளர் பட்டியலிருந்து திட்ட 56 லட்சம் பேரை தூக்கியிருக்காங்க. அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சன்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது உண்மைதான், ஆனால் முழு உண்மை இல்லை. ஒரு கப்பு காஃபியில் அந்த கசரை ஃபில்டர் பண்ணி எடுத்தா காஃபியோட அளவு குறையும், ஆனால் தரம் அதிகமாக இருக்கும். திட்ட எஸ்ஐஆர் பண்ணதும் இதே ஃபில்டர் காஃபி வேலை தான். ஆனால் விஷயம் அது இல்லை, ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமும் காஃபி கப்பு ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. 2021 எலெக்ஷனில் 4,58,00,000 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த 2026 திட்ட 4,85,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. லிஸ்ட் சின்னதானது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் ஓட்டு போடாத ஒரு புதிய கூட்டம் இருக்கு. அந்த புதிய கூட்டம் திட்ட ஒரு 20 லட்சம் பேர் அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 20 லட்சம் பேரை பூத்துக்கு வர வச்சது எது? அங்கதான் அந்த விஜய் ஃபேக்டர் ஒளிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ 18 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிற யூத் பாப்புலேஷன் 1,21,00,000 பேர். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய தப்பே பண்ணுறோம். யூத்துன்னு சொன்ன உடனே 20 வயசு பசங்களை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ரியாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு 30 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்காங்களே அந்த ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள், அவங்களும் அதே மாதிரி சேஞ்சுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 20 வயசு பையனுக்கு ஒரு வேலை வேணும்னா அதே மாதிரி தான் ஒரு 35 வயசு ஒருத்தருக்கு தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு நல்ல சிஸ்டம் வேணும். இந்த 15லேருந்து 45 வயசு ஏஜ் ப்ராக்கெட்டை பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் இந்த 85% ஓட்டு டேர்ன் அவுட் ஆனதுக்கு ஒரு பெரிய முதுகெலும்பு. மற்ற கட்சிகள் எல்லாமே இலவசங்களை பற்றி பேசிட்டு இருந்தப்ப தமிழக வெற்றி கழகம் மட்டும் ரூபாய் 4,000 யூத்துக்கு ஸ்டைஃபண்டு, 20 லட்சம் வரைக்கும் லோன் பாசிபிலிட்டி, இந்த மாதிரிலாம் சொன்னப்ப அந்த 1.5 கோடி பேர்த்த கவனத்தை ஈர்த்துச்சு. அவங்களோட கவனம் மட்டும் இல்லை, இது அவங்க குடும்பத்தையும் சேர்ந்து, என் பையன் நாளைக்கு அந்த 20 லட்சம் லோனில் பயனடைய போகிறான், என்னோட பையனுக்கு வேலை கிடைக்கலன்னா ஒரு 4,000 ஸ்டைஃபன் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தையும் சேர்த்து ஈர்த்துச்சு. அப்போ இங்கே நடக்கிறது வெறும் சினிமா பாசம் இல்லை, இது ஒரு கலெக்டிவ் ஃப்ரஸ்ட்ரேஷன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பழைய அரசியல்வாதிகளும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக நம்பினாங்க, இந்த சமூக வலைத்தளங்களில் வர கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாதுன்னு. ஆனால் ஏப்ரல் 23 காலையில் 7 மணிக்கே அந்த பிம்பம் உடைக்கப்பட்டுச்சு. விஜய் ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு உதாரணமே விஜயை சுற்றி ஒரு பெரிய டிஜிட்டல் எக்கோசிஸ்டமே உருவாயிருந்தது. விஜய் பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் வாட்ஸ்அப் குரூப்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல அவருக்கே தெரியாம அந்த டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் ஒரு பெரிய சைலண்ட் வேவை உருவாயிருந்தது. மற்ற கட்சிகள் எல்லாமே இது வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப விஜய் மட்டும் ப்ராசஸ் ஓவர் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு அந்த 1 year ரெக்ரூட்மெண்ட் கேலண்டர், லஞ்சமே இல்லாம கவர்னன்ஸ், இது எல்லாமே அந்த ஒர்க்கிங் கிளாஸ் மக்களை அவங்க ஈகோவை டச் பண்ணிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு 15-25 வருஷத்துக்கு முன்னாடி நோக்கியா ஃபோன் இல்லை சாம்சங் ஃபோன், இந்த 2 ஃபோனு தான் அவைலபிளாக மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ இருக்கிற ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே மாதிரி. அண்ட் திடீர்னு ஆப்பிள் iOS சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஃபோன்லேயுமே ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்துச்சு. இப்போ நோக்கியா ஃபோனும் வேண்டாம், சாம்சங்கும் வேண்டாம், எல்லாருமே ஆப்பிள் தான் சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே டிஜிட்டல் மைக்ரேஷன் தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்திருக்கோ அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இது தமிழ்நாட்டோட சிஸ்டமிக் போர்டமோட உச்சம். இவ்வளோ நாள் தமிழ்நாடு மக்கள் ஒரு ஆப்ஷனுக்காக மட்டும் வெயிட் பண்ணலை, ஏதாவது ஒன்று நடந்துடாதா அப்படின்னு ஒரு பல நாள் ஏக்கத்தில் ஒரு ட்ரிகருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரிகர் விஜய் ஃபேக்டரா அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்போ மே 4 ரிசல்ட் வந்தோன்னே எல்லாமே மாறிடுமா? விஜய் உடனே கோட்டையில் போய் உட்காந்துருவாரா? உண்மையை சொல்லணும்னா இது ஒரு என் பாயிண்ட் கிடையாது, இதுதான் அவருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த 85% ஓட்டர் டேர்ன் அவுட் எதை உணர்த்துதுன்னா, இந்த 50 வருஷமா 2 பார்ட்டி சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே, அது எக்ஸ்பைரி டேட்டை நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை விஜய் அவர்களும் இந்த டைம் எலெக்ஷனில் ஜெயிக்கல அப்படின்னா அவர் ஒரு பெரிய ஓட் ஸ்பிளிட்டராக உருவெடுத்து பெரிய கட்சிகள் எல்லாமே அவங்க வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக மாறிடுவார். ஜெயிக்கிறது யாராவனா இருக்கலாம், ஆனால் இனி தமிழ்நாட்டோட அரசியல் களம் பழைய மாதிரி மட்டும் இருக்காது.
The game has officially changed. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 1.5 கோடி பேர் இளைஞர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கிளாஸ் மக்களும் இருக்காங்க, இவங்க எல்லாமே சேர்ந்து தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியுமா? இல்லை இது எலெக்ஷன் டைமில் நடந்த ஒரு சின்ன அதிர்வா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த யூத்தோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், இன்னும் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும், இது எல்லாமே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஒரே ஒரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு டிவிக்கு பூத்தில் பல பூத்துக்களை போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ தமிழக வெற்றிக்கழகம் பசங்க யங்ஸ்டர்ஸ் காலையில் 4 மணி 5 மணி சூரியன் வரத்துக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்துட்டாங்க. சாப்பிடக்கூட எந்திரிக்கல. எல்லாமே அந்த பூத் வேலையை முடிச்சுட்டு இரவு 10 மணி 11 மணி அந்த பூத்தில் எல்லாமே சீல் வச்சு அந்த பொட்டியை தூக்கிட்டு போகிற வரைக்கும் அதை வண்டியில் ஏற்றிட்டு தான் அவங்க வீட்டுக்கே போனாங்க. ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷனுங்க. கண்டிப்பாக இது அந்த யங்ஸ்டர்ஸை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் தாங்க உட்காந்துருந்தாங்க அந்த பூத்தில். மற்ற கட்சிகள் எல்லாமே காசு கொடுத்து பூத் ஏஜென்ட்டாக உட்கார வச்சாங்க. ஆனால் அந்த பசங்க லீவில் முன்னாடியே கிளம்பி வந்து லீவை போட்டுட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாமே கற்றுக்கிட்டு அங்கேயே உக்காந்து, இதெல்லாமே காசுக்காக இல்லை, ஒரு பெரிய லாயலிட்டி, வேறு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பெரிய வெறின்னு கூட சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்து மேலே. மே 4ஆம் தேதி விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய யூத் பேஸை பார்க்கும்போது விஜய் கொடுத்து வச்சவர்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா தலைவனும் எதிர்பார்க்கறது வெறும் ஓட் பேஸ் மட்டுமல்ல, ஒரு லாயல்ட்டியான ஒரு டீம். அந்த லாயல்ட்டியான ஆர்மியை விஜய் கிரியேட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.